வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய சபா கேன்டீன்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணமாக சொல்லணும்னா ஞானாம்பிகா, மீனாம்பிகா, பட்டப்பாஸ், டிஃப்ரெண்ட் டேஸ்டியான உணவுகளை நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. இந்த டிசம்பர் 2022 பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற பார்த்தசாரதி சபாவில் 16லேருந்து ஜனவரி 3ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுசுவை அரசு கேட்டர்ஸோட சூப்பரான லஞ்ச் மெனு இருக்குங்க. இன்னைக்கு இந்த லஞ்ச் மெனுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் இந்த ஓனர்கிட்டையும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமுமே வித்தியாசமான உணவுகளை டேஸ்ட் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் ஃபுட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் தலைவாழை இலை சாப்பாடு இல்லைங்க. டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு கை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு அறுசுவை அரசுல நீங்க பார்க்க போற லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பேணி பாதாம் பால், மாதுளை குடம் மிளகாய் தயிர் பச்சடி, மிக்சட் ஃப்ரூட் ஸ்வீட் பச்சடி, வாழைக்காய் காரப்பொடி மாஸ், பீன்ஸ் தேங்காய் போட்ட கறி, அவியல், பாவக்காய் பீட்லே, நார்த்த இலைப்பொடி, போண்டா மோர் குழம்பு, தக்காளி ரசம், புளியோதரை, மிளகு வடை, பலாப்பழ பாயசம், மணத்தக்காளி வத்த குழம்பு, அப்பளம், ஃப்ரையாம்ஸ், புளியிஞ்சி, பீடா, ஐஸ்கிரீம். ஓகே வியூவர்ஸ், இந்த அறுசுவை அரசு கேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிஷ்ஷஸும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை பற்றி நான் இங்கே கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் இலையில சாப்பிட்டீங்கன்னா கூட குழம்பு ஊற்றும் போது இலையிலேருந்து சிந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்த வாய்ப்பே இல்லை. நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி நல்லா ஒரு அறுசுவை விருந்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு சூப்பரான தட்டாகவே இருக்குங்க. அண்ட் இதோட கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. கோல்டன் டைப்பில் தான் இருக்குது. நம்ம நார்மல் ஃபீல் தான். பட் ஆனால் இவங்களோட இந்த கேட்டர்ஸ் வந்து இந்த கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயசத்துக்கு ஒரு சூப்பரான கிண்ணம், நல்லா குவாலிட்டியான கிண்ணம். அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூனும் கொடுத்துட்றாங்க. குழந்தைங்க கூட தனியாகவே சாப்பிடலாம். பெரியவங்க ஊட்டி விடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா தட்டிலேருந்து வெளியே சிந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நல்ல ஒரு இலை சாப்பாடு அண்ட் வெளியே சிந்தாமல் சூப்பராக நம்ம திருப்தியாக சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்டர்ஸ்னே சொல்லாங்க. அறுசுவை கேட்டர்ஸோட டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேணி பாதாம் பால் அண்ட் தயிர் பச்சடி, ஃப்ரூட் பச்சடி, பீன்ஸ் பொரியல் அண்ட் வாழைக்காய் பொரியல், அவியல் அண்ட் அதுக்கப்புறம் மாவிஞ்சி ஊறுகாய். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு இருக்குது, புளியோதரை இருக்குது, நெய் இருக்குது, சாம்பார், ரசம், பாயசம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மோரும் இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இது முடிச்சதுக்கு அப்புறமா குடிக்கிறது காஃபி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஐஸ்கிரீம் குடிக்கியா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் காஃபி இருக்குது. நிறைய பேர் காஃபி குடிப்பாங்க. டீ, காஃபி, மில்க்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம், பீடாலாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த பந்தியில் நான் வந்து உட்காந்துட்டேன். இப்போ 1 by 1 எல்லாமே வரப்போகுது. என்னென்ன ஃபுட்டு வரப்போகுது அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஓனர்கிட்டையும் இந்த டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணி
ஓகே வியூவர்ஸ், இந்த அறுசுவை அரசன் உணவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். உதாரணமாக ஒரு ஸ்டேட் எடுத்திங்களேன், சத்யான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட உணவுகள் டிஃப்ரெண்ட்டான இதில் டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாளையை செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சாப்பாடு தான். நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கிற மாதிரி ஒரு தலைவாழையில் சாப்பாடு கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டானது தான். நல்ல டேஸ்டியான சூப்பரான பாயசம் ஆகட்டும், பேணி பாதாம் பால் ஆகட்டும், பருப்பு பொடி டிஃப்ரெண்ட்டான வாழைப்பூ வடையாகட்டும், வித்தியாசமாக இருக்குங்க. அதுவும் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குது. வாழை இலை மட்டும் இல்லை, வாழை இலையிலேயே சூப்பரான ஒரு கோல்டன் கலர் பிளேட் ரோட்டில் தட்டு ப்ளஸ் இது கூட வர்ற போன் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இப்போ நான் இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஓனர்கிட்ட நம்ம ஒரு ஸ்பீச் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், சூப்பரான ஒரு உணவு நம்ம கேட்ட வந்துருச்சு. இந்த லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெடிஷ்னல் விரும்பிகள் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு தான். பருப்பு பொடி, நெய். ஃபஸ்ட்டு பருப்பு பொடி எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே வியூவர்ஸ், ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் உங்களுக்கு கச்சேரியில் சபா ஃபுல்லாக இசைப்பிரியர்களால் நிரம்பி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சபாக்களில் கேன்டீனில் பார்த்தீங்கன்னா உணவு பிரியர்கள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேட்ரிங் சர்வீஸ் உள்ள இந்த அறுசுவை அரசன் கேட்ரிங் சர்வீஸோட ஓனர் நம்ம கூடவே இருக்காங்க. அவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த அறுசுவை அரசன் எவ்வளவு வருஷமாக இருக்குன்றத. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் மேடம்? சோபனா. ஓகே, உங்கள் அறுசுவை கேட்டர்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அறுசுவை அரசு அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா தான் எங்கள் தாத்தாக்கு வந்து இது பண்ணாங்க. சரி. ஸோ 72 இயர்ஸாக நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தென் 3 ஜென்ரேஷன், இப்போ வந்து 4th ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து இவர் ஃபேமிலியிலேயே பண்ணிகிட்ருக்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் ஒவ்வொரு ஜென்ரேஷனாக ஹீ ஜஸ்ட் டே கொடுத்துட்டார். அந்த அத்தன்டிக் இது இன்னும் மாறாமல் இன்னும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் த நேம் இஸ் சஸ்டெய்னிங். அண்ட் த சபா கேன்டீன் அப்படின்னு சொன்னால் மியூசிக் ப்ளஸ் இது ஆரம்பித்ததே ட்ரெண்ட் ஆனதே எங்கள் தாத்தா பீரியடில் தான். ஆக்சுவலாக அது மியூசிக்கோடு நம்ம சாப்பாடும் ரசித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த காலத்தோட மெனுலாம் போட்டு தான் நல்லா ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க. சரி. அந்த காலத்து லைக் எங்களோட மேஜர் நல்ல இந்த டிஷ்னால் அவரோட சிக்னேச்சர் டிஷ்னால் காசி அல்வாவும் ரசமும் ப்ளஸ் வெத்த குழம்பு, இந்த 3 டிஷ்ஷு இவரை மிஞ்சின ஆளே கிடையாது. ஸ்டில் அவரோட ரெசிபியை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் வி ஆர் டூயிங் குட். அண்ட் அடுத்தடுத்து நாங்கள் இன்னும் அந்த இது மாறாமல் மாடர்னைஸ்டாகவும் போகாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் சார். ஓகே மேடம், இந்த 16ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இந்த கேன்டீனில் உங்களோட உணவு டெய்லி எப்படி உங்களுக்கு மெனு மாறுமா? இல்லை கண்டிப்பாக டிஃபன் ஐட்டம்ஸ் மாறாது. ஸோ இட்லி, தோசை, அடை, பெசரட் அந்த மாதிரி அது வந்து சேவை பிழிஞ்சு தான். சேவை இட்ஸ் நாட் ரெடிமேட். நம்ம பிழிஞ்சு ட்ரெடிஷ்னலாக என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அண்ட் லஞ்சில் வந்து மெனு தினமுமே மாறும். ஓகே. ஸ்வீட்டு 2, பச்சடி, கூட்டு, பொரியல் 2, அண்ட் வடை, ரோஸ்ட்டு, ஒரு வெரைட்டி ரைஸ், சாதம், சாம்பார், ரசம், வத்த குழம்புன்னு சொல்லிட்டு ஃபுல் கல்யாண சாப்பாடு போடுறோம். எப்பயுமே எல்லோரும் இலை போட்டு போடுவாங்க. இந்த வருஷம் என் தம்பி வந்து தங்கத்தாம்பாளத்தில் போட்டு நம்ம இது பண்ணி விடலாம். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. மார்னிங் டிஃபனும் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு லஞ்ச் மட்டும்தானா இல்லை நைட்டு டின்னர் இருக்குது சார்? டின்னர் ஆஸ் யூஷுவல் நம்ம டிஃபன் தான், லைட் டிஃபன் மாதிரி காஃபி அண்ட் போண்டாஸ் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கண்டினியூ பண்ணிவிட்டு டின்னர் வந்து தோசை ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன இது பண்ணுறோமோ அந்த. ஓகே மேடம். இது ஹோட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு ஹோம் என்விரான்மெண்ட்டாக நாங்கள் கொண்டு வந்துட்டோம். சரிங்க மேடம். சரி.
உங்களோட இந்த சபா கேன்டீன் வெரைட்டிஸ் அது தனியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்யாண இது எல்லாமே பண்ணுறீங்களா? கல்யாணத்துக்கு பண்ணுறோம் சார். பண்ணுறீங்களா? கல்யாணத்துக்கு தான் மெயின். எங்களோட ஃபோக்கஸே வந்து கல்யாணம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு, கிரகப்பிரவேசம், பூனல், சீமந்தம், அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே சமைக்கிறோம். மினிமம் ஒரு 50 மெம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே மேடம். ஓகே மேடம், இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா எங்கே இருக்குது உங்கள் ஆஃபீஸு? எங்கள் ஆஃபீஸ் வந்து டி நகரில் இருக்குது சார். ஓகே மேடம். மெயின் பிரான்ச் வந்து டி நகர். பட் நாங்கள் எல்லா ஊர்லேயுமே வி ஆர் ஃப்ளெக்சிபிள். எல்லா தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா லெவல் எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். நார்த் இந்தியாலேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். சிலோனில் லாஸ்ட் மந்த் பண்ணோம். அண்ட் பாலியில் பண்ணியிருக்கோம், துபாயில் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த அறுசுவை அரசு கேட்டர்ஸில் நான் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. இந்த பார்த்தசாரதி சபாவில் உங்களுக்கு 3ஆம் தேதி வரைக்கும் ஃபுட் அவைலபிளாக தான் இருக்குது. ஒன் லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த மாதிரிலாம் கிடைக்கும். டேஸ்ட் பண்ண ஆசைப்படுறவங்க மறக்காமல் இங்கே வாங்க, இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட பெபிள் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.